காலையிலே முழிச்சு பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு தேடினா அம்னியை காணோம். என்னன்னு பார்த்தா அவங்க கூட ஆபீஸ்ல வேலை பார்த்தா யாரோ கால் பண்ணிருக்காங்கன்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. 5-10 நிமிஷம்லாம் இல்லைங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரமா கதை ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று கடைக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே பைக் பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. அப்புறம் அங்க இருந்து வண்டியை சரிச்சு போட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ வீட்டில் வண்டி பெட்ரோல் இல்லாம நிற்கிது. இங்கிருந்து போகும்போதே வாங்கிட்டு போடும் பெட்ரோல் கையிலேயே வாங்கிட்டு போக முடியும், பாட்டில் தானே வாங்கிட்டு போக முடியும். பாட்டில் தேடி எடுக்கவும் ஒய்ஃப் வந்துட்டாங்க, போனை வச்சுட்டு கொடுங்க நான் கழுவி தரேன்னு. கழுவுனா மட்டும் 10வது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணியை உதறிடணும், இல்லைனா பெட்ரோலோட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி உள்ள போச்சுன்னு வைங்களா, அப்புறம் வண்டி அடைச்சு தான் போகும். பொய் சொல்லாம உண்மையை சொல்லும். உங்கள யாருக்காச்சும் பெட்ரோல் வாசம் பிடிக்குமா? ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பெட்ரோல் ஊத்துறதுல இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான விஷயம், ஒரு செட்டு கூட வெளியே ஊத்தாம மொத்தத்தையும் டேங்க்குள்ள ஊத்துறது கஷ்டம். வாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டியர் பாய்ஸ், நமக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கா இல்லையான்னு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா ஊத்தவும் கை நடுங்கி தொலைஞ்சிருச்சு, பெட்ரோல் கொஞ்சம் வெளியே சிந்திருச்சு. நல்லா மொடா குடிக்கார மாதிரி 1 லிட்டர் பெட்ரோலையும் குடிச்சிட்டான் வண்டி. பெட்ரோல் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் ரீஃபில் பண்ணாலும் முத தடவை எடுத்து ஓட்டும் போது லைட்டா அடைக்க தான் செய்யுது. நானும் முறுக்கி பாக்குறேன், போக மாட்டேங்குது. இதெல்லாம் முடிச்சு வீடு வந்து சேர்றதுக்கே சூரியன் நடுவானத்துக்கு வந்துருச்சு. சரியான வெயில், தலைக்கு மேல வேலை இருக்குது. அதனால குளிக்காம வெறுமனே மூஞ்ச மட்டும் கழுவிட்டு இன்னைக்கு வீட்டுல அடை தோசையும் சாம்பாரும் செஞ்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டு கட்டிட்டேன், மறுபடியும் ஒரு ஃபேஸ் வாஷை போட்டு அப்படியே கச்சிதமா வேலையில போய் உட்காந்துட்டேன். 8 மணி நேரம் நான் ஸ்டாப் லைவுக்கு பிறகு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணது 2 மணிக்கு. 8 மணி நேரத்தை கூட்டி பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிருச்சு, இருட்டிருச்சு. வீட்டுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரு குட் நைட் சொல்லிட்டு வைஃபை தேடி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா என் வைஃப் மழையில நனைஞ்ச கோழி மாதிரி திபின்னு நனைஞ்சிருக்காங்க. ஏண்டி இப்படி நனைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, வாக்கிங் சுகப்பிரசவத்துக்கு பிளானோ, எப்படியாச்சும் சுகப்பிரசவம் ஆயிரணும் அப்படின்னு வாக்கிங் பண்றது, வீட்டு வேலை பண்றதுன்னு என்னெல்லாமோ பண்றாங்க. எங்க விருப்பப்படி சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க.